பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அப்படி தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது நமக்கு தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற தேவன். எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், என்ன நடந்தாலும் அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நல்ல காரியமோ இல்லை கெடுதல் உண்டாக்குற காரியமோ எதுவாக இருந்தாலும் தேவன் நமக்கு நல்லதுக்காகவே எல்லாத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கே. பாருங்கள், நம்ம தலைமயிர்கள்லாம் என்ன பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்காமல் தலையில் இருக்க ஒரு முடி கூட விழுவாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அப்போ நம்ம ஒன்று தான் செய்யணும். என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேவனுக்கு நன்றி மட்டும் சொல்ல நாம் மறக்கவே கூடாது. நன்றி மட்டும்தான் நம்மளோட வாயிலேருந்து வரணும். ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி அப்படின்னு சொல்லி ஏன்னு ஆண்டவர்கிட்ட கொஸ்டின்னு கேட்கக்கூடாது. நாம் ஆண்டவர்கிட்ட புலம்பல் ஜபமும் பண்ணக்கூடாது. ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ சரீரத்தில் பலவீனமோ வியாதியோ இல்லை மரணமோ இல்லை ஏதாவது உயிரிழப்புகளோ இல்லை ஏதாவது பொருளாதார நஷ்டமோ கடன் பிரச்சனையோ என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அந்த உணர்வோடு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற உணர்வோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க முடியாத இந்த அருமையான தருணத்தை எங்கள் தந்திரே. நன்றி அப்பா. சகலமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆண்டவரே, வார்த்தையினாலே இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனே, அப்பா, வார்த்தை மாம்சமாகி 33 வருடங்கள் இந்த பூமியிலே நீர் வாழ்ந்து காண்பித்திருக்கிற ஆண்டவரே, அப்பா, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்கிற நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து பாவக்குழில் விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவர் மறுஜீவனை தந்திரே. அப்பா, மறுபடி பிறக்கிற அனுபவத்தை தந்திரே. அப்பா, புது சிருஷ்டியாக எங்களை மாற்றினரே. ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள், உம்மீது அன்பு கூறுகிற பிள்ளைகள், உம்முடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, வாழ்க்கையில் அப்படி உம்மீது அன்பு கொண்டு உம்மீது ஆண்டவரே பற்றுதலாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கிற எந்த சம்பவமாக இருந்தாலும் நீர் எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே நடத்துகிறீர். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்றீங்க. நன்றிப்பா, நன்றி தகப்பனே. எங்கள் வாயிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவப்படும் போது உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருந்தாலும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, என்ன இழப்புகள் வந்தாலும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதி செலுத்துவதற்காகவே எங்களை படைத்திருக்க உருவாக்கியிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த பூமியில் எங்களை வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக இந்த 2025 வருஷத்தின் ஜூலை மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை 6ஆம் தேதியை காண கிருபை செய்திரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின்படி அப்பா நீ சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கின தேவன். எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை உண்மை போல் அனுதினமும் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறேன், உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன்.